ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனம் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில ஆழமான உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இது போன்ற சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை தியானிக்கும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய தேவன் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, 1910 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கேள்வி நம்ம வாசிச்சிடலாம். 1000 வருஷ யுகத்தின் முடிவில் தூய்மையாக்கப்பட்ட மனுஷீகம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுமா? இந்த இடத்துல நித்திய ஜீவன்ற இடத்துல இங்கிலீஷில் பார்க்கும்போது எட்டர்னல் லைஃப். கேள்வி திரும்ப படிக்கலாம். கேள்வினா முடியலண்ணா. 1000 வருஷ யுகத்தின் முடிவில், மைண்ட் அங்கே போயிடுச்சா? 1000 வருஷ யுகத்தின் முடிவில் தூய்மையாக்கப்பட்ட மனுஷீகம் நித்திய ஜீவனை எட்டர்னல் லைஃப் பெற்றுக்கொள்ளுமா? அல்லது நீடித்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுமா? அல்லது எவர்லாஸ்டிங் லைஃப் நீடித்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுமா? பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட கேள்வி முன்வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போது 1000 ஆண்டு சாட்சி, அதுக்கப்புறமா லிட்டில் சீசன், பரீட்சைகளாக முடிந்து ஒருத்தருக்கு நித்திய ஜீவனானது கொடுக்கப்படும். அது நித்திய ஜீவனா அல்லது நீடித்த ஜீவனா அப்படின்னு தான் கொஸ்டின். எட்டர்னல் லைஃபா அல்லது எவர்லாஸ்டிங் லைஃபா அப்படின்னு தான் கேள்வி. ஸோ கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ பதில் கண்டுபிடிக்கலாம். கேள்வி கேட்டவர் அனுமானிப்பது போல அதே துல்லியமாக நீடித்த மற்றும் நித்திய என்ற இந்த பதங்கள் வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்படவில்லை. அதாவது வேதாகமத்தில் என்ன உபயோகப்படுத்தப்படவில்லைன்றதை அவர் சொல்கிறார். உடனே நம்ம டச் பண்ணிட்டோன்னா சில இடங்கள் புரியாது, கொஞ்ச நாளாக நிதானிக்கலாம். கேள்வி கேட்டவர் அனுமானிப்பது போல் அதே துல்லியமாக, அதாவது கேள்வி கேட்டரை டிபெண்ட் பண்ணி தான் பதில் இருக்குது. கேள்வி கேட்டவர் ஒன்று யோசிச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி துல்லியமாக வேதாகமத்தில் இந்த 2 பதங்கள் பயன்படுத்தப்படவில்லை. அப்போ வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி வேதாகமத்தில் பயன்படுத்தப்படவில்லைன்றதான் பதில் அங்கே இருக்கும். சரிங்களா? கேள்வி என்னது? நித்திய ஜீவனா நீடித்த ஜீவனா அப்படின்னு தான் கேள்வி. இப்போ புரியும் பாருங்க. கேள்வி கேட்டவர் அனுமானிப்பது போல் அதே துல்லியமாக நீடித்த மற்றும் நித்திய என்ற இந்த பதங்கள் வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்படவில்லை என்று நான் பதிலளிக்கிறேன். நீங்கள் இவைகளுக்கு இடையே வேறுபாட்டை உண்டாக்குவதாக இருந்தால், நீங்கள் இவைகளுக்கு இடையே, எவைகளுக்கு இடையே? நித்திய ஜீவன், நீடித்த ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், எட்டர்னல் லைஃப், இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் வித்தியாசத்தை, வேறுபாட்டை உண்டாக்குவதாக இருந்தால், வேதாகமத்தின் பொதுவான கருத்து நித்திய ஜீவன் என்று இல்லாமல் நீடித்த ஜீவன் என்றே தோன்றுகிறது. ஆனால் பெரும்பான்மையான ஜனங்கள் இவைகளுக்கு இடையே வித்தியாசம் எதுவும் செய்கிறதில்லை. ஆனால் மெஜாரிட்டி மக்கள்
இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில் வேறுபாட்டை அவங்க காண்றதில்ல, சொல்கிறதில்ல, செய்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். நித்திய ஜீவன் என்று அவர்கள் சொன்னால் ஜீவன் எப்பொழுதும் நீடிக்கும் என்று அவர்கள் அர்த்தம் கொள்கிறார்கள். நித்திய ஜீவன் என்று சொன்னால் ஜீவன் எப்போதும் நீடிக்கும் என்று அவர்கள் அர்த்தம் கொள்கிறார்கள். அவர்கள் நீடித்த ஜீவன் என்று சொன்னால் ஜீவன் எப்பொழுதும் நீடிக்கும் என்றே அவர்கள் இதையும் அர்த்தப்படுத்துகிறார்கள். ஜீவன் எப்பொழுதும் நீடிக்கும் என்றே இதையும் அர்த்தப்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்களுடைய சொல் பொருள் விளக்கம் சரியாகவே உள்ளது. ஆகவே அவர்களுடைய சொல் பொருள் விளக்கம் சரியாகவே உள்ளது. ஆனால் நித்திய ஜீவன் என்ற வார்த்தையுடன் அழியாமையுள்ள ஜீவன் என்று பொருள் கொள்ளும் விதமாக ஏதேனும் கூடுதலாக சேர்த்தால் அப்போது அது தவறாகும். பாருங்க, பர்ஃபெக்ட் விளக்கம் கொடுத்திருக்கார். ஆனால் நித்திய ஜீவன் என்ற வார்த்தையுடன் அழியாமையுள்ள ஜீவன் என்று பொருள் கொள்ளும் விதமாக ஏதேனும் கூடுதலாக சேர்த்தால் அது தவறாகும். மனதில் அந்த அர்த்தத்துடன் இதை உபயோகப்படுத்தினால் அது சரியானதல்ல. மனதில் அந்த அர்த்தத்துடன் நீங்கள் இதை உபயோகப்படுத்தினால் அது சரியானதல்ல. உலகத்தார் அழியாமையை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் உலகத்தார் நீடித்த ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அல்லது இந்த சொல்லின் அர்த்தத்தில் நித்திய அல்லது முடிவில்லாத ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் அருமையான டேர்ம்ஸ், வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, வித்தியாசங்களை கேட்டாங்க. சகோதரர் ரொம்ப அருமையாக சொல்லிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். என்ன கேட்டாங்க அவங்க? 1000 வருஷ யுகத்தின் முடிவில் தூய்மையாக்கப்பட்ட மனுஷீகம் உலக ஜனங்கள் நித்திய ஜீவனையா அல்லது நீடித்த ஜீவனையா, எட்டர்னல் லைஃபா, எவர்லாஸ்டிங் லைஃபா பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேள்வி கேட்டவர் அனுமானிப்பது போல வேதாமத்தில் இந்த பதங்கள் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்றது ஒன்று. சரிங்களா? ஸோ நித்திய ஜீவன் சொன்னாலும் நீடித்த ஜீவன் சொன்னாலுமே ஜனங்களுக்கு அந்த ஜீவனானது நீடித்து கொண்டே இருக்கும், சதா காலங்களிலும் ஜீவன் இருக்குன்றதான் அங்கே பொருள்படுத்துகிறாங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த நித்திய ஜீவன்ற வார்த்தை கூட அழியாமையுள்ள ஜீவன்ற ஒரு பொருள் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது தப்பு. மற்றபடி ஓகே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். என்ன ஓகேன்னு சொன்னார்? அது எவர்லாஸ்டிங் லைஃப்னு சொன்னாலும் ஓகே தான், எட்டர்னல் லைஃப்னு சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். அப்போ இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜாம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களோட வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியும் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக நிதானமாக கேட்டும் படித்தும் புரிந்து கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.